கர்த்தர் இந்த ஏதேனுக்குள்ளே ஆதாமை வைத்ததே, இந்த மனிதனை சிருஷ்டித்ததே, மனிதனை ஜெனிப்பித்ததே ஆதியாகமம் 1 அதனுடைய 28 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆமென். நீ ஆண்டு கொள்ளுங்கள். அதுக்குதான் மனிதனை தேவன் படைத்தது ஆளுகை செய்ய. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க கையில கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். அவனுக்கு வேண்டியதை குறித்து அவனை கவலைப்படவே விடல. அவன் கேட்டான தண்ணீர்னா தெரியுமா ஆதாமுக்கு? அவர் பார்த்து கொண்டு வந்துட்டு பார்க்கிற ஆகாரத்து முளை எல்லாம் முளைப்பிக்க பண்றார். இப்ப முளைப்பிக்க பண்றாருன்னா அது வரைக்கும் அது என்ன இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுக்கு இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கா? இல்லாதவைகள் இருக்கிறது போல. ஆமென். ஏன் நடக்கல தெரியுமா? வெளியே நிக்கிறோம். இயேசு ராஜா, எங்கள் ராஜா. நமக்கு இருக்கிறதும் இளையகுமாரனுக்கு இருந்ததும் இல்லாம போச்சு. ஏன்? அப்பா தன் மேல் ஆளுகை செய்யக்கூடாது. என் அப்பா என்னை ஆளாம, என்னை அறிந்தவர் என்னை ஆளுகை செய்கிறதற்கும் என்னை அறியாதவர் ஆளுகை செய்யறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே ஆட்சி செய்ய உட்கார்ந்த போது ஜனங்கள் கூக்குரலிட்டாங்களாம். இருக்கும்போது அப்பா பிடியில இருக்கிறது வலிக்கும்னா, ஆமே வலினா என்னன்னு அப்புறம் தெரிய வரும். இனி நான் அப்பா கிட்ட இருக்க மாட்டேன். ஏன்னா அவர் அன்பு காட்டுவார்னு பார்த்தா அவர் என்ன செய்யறார்? ஆளுகை செய்ய பார்க்கிறாங்க. ஏன் காரியத்தை எனக்கு பார்க்க தெரியும். அந்த ஏதேனுக்குள்ள கர்த்தர் எடுத்து என்ன செய்கிறார் என்றால் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு. அப்ப சகலவித பறவைகளையும் உருவாக்குனது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் பேர்லாம் சத்தமா சொல்லுங்க. உருவாக்குனவருக்கு பேர் வைக்க தெரியுமா தெரியாதா? ஆனா உருவாக்கிட்டு யார பேர் வைக்கிறா தெரியுமா? நீங்க ஏன் கோபத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களை வச்சு பறவைகளுக்கு பேர் வைக்காததுனால. இருக்க பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்ப உருவாக்குறது பெரிய விஷயமா, பேர் வைக்கிறது பெரிய விஷயமா? அப்ப அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்ச ஆண்டவருக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் செய்ய தெரியாதா? அப்ப ஏன் கர்த்தர் ஆதாம வச்சு பேர் வைக்கிறார்னா, ராஜ்யத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு காரியத்தை செய்யறார்னா அதுல அவனையும் இணைத்துக் கொள்ளுகிறார். இது அவருக்கு சந்தோஷம். அந்த பறவை பறந்துட்டு சொல்லணும் எங்களை இன்னொரு பறவைட்ட, என்னை படைத்தது அவரு, எனக்கு பேர் வச்சது இவரு. ஆமே. யாரோ கட்டுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து ரிபனை கட் பண்ணிட்டு போவாங்க. எவ்வளவு கோபம் வரும். நம்ம பூமியில தானே பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம நாட்டில். ஆனா இங்க பாருங்க, தம்முடைய திட்டத்தில் அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். ஆமே. ஆதாம் அவருடைய திட்டத்துக்குள்ள இருந்து கர்த்தர் படைத்தவர்களுக்கு பெயர் வைக்கும் போது இந்த ஆதாமுக்கு அவர் பெயர் வைக்கிறார். அவருடைய திட்டத்தில் அவர் தம்முடைய திட்டத்தில் இந்த மண்ணை எடுத்து உருவாக்கின மனிதனை இணைத்து விடுகிறார். இணைத்து விடும்போது அவன் அறியாத ஒரு காரியத்தை இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு செய்கிறார். அவன் அப்படி பெயர் வச்சிட்டு இருக்கும் போதே அவனை தூங்க வச்சுட்டு ஒரு விழாவை உருவிட்டார். எடுத்துட்டு அந்த இடத்தை சதையினால் அடைத்தார்.
அவருக்கு தெரியும் என் வாழ்வின் ஓட்டைய எதனால அடைக்கணும் தெரியும். கிருபையினால பல காயங்கள் அடைக்கிறார், பல வேதனை அடைக்கிறார். அடைச்சிட்டு ஏங்க அவன் மனுஷிய உருவாக்கணும், அவன் விழாவை எடுத்துட்டு உருவாக்க வேண்டியது இல்ல. அவன் கண் விழித்து பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிடக்கூடாது. அவன் கண்ணை எழுப்புறதுக்கு முன்னாடி அவன் எத்தனை இரவின் பயங்கரங்கள் அடுத்த நாள் எழும்பி ஆண்டவரின் மார்பில் அடிப்பது வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனா நம்ம விழிக்கிறதுக்கு முன்னாடி கிருபையினால 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 உங்க உற்சாகத்தை பார்த்தா செய்தி இன்னைக்கு முடியும் மாதிரி தெரியல. இல்லைன்னா காலையில் எழும்பி ஆண்டவர் வலிக்குது, ஆண்டவர் வலிக்குது, ஆண்டவர் என்ன நீங்க திட்டத்தில் இணைச்சது உருவுறதுக்கா இல்ல. அடுத்த காரியம், ஆண்டவர் ஆபிரகாமிட்டிருந்து ஆதாம்கிட்ட எடுத்தது என்ன, கொடுத்தது என்ன? ஏவாளுக்குள்ள எத்தனை விழா எலும்பு இருக்கும்? கூட இருக்கும். ஏன்னா நம்பர் சொன்னா மாறிடும். எடுத்தது ஒண்ணு, கொடுத்தது பெருசு. எடுத்தது ஒண்ணு, கொடுத்தது அடுத்து ஆராய்ச்சா இன்னைக்கு 8:30 முடிஞ்சு 15 நிமிஷம் தான் இருக்கு. அவன் எப்படி பேசுறன்னு தொடங்காம பயந்து வந்து நின்று கர்த்தர் திறந்துட்டார். ஆமாம், கேளுங்க. எடுத்தது கேட்டுட்டா எடுத்தார், சிலதை கேட்காம எடுத்துட்டார், சிலதை கேட்காம எடுத்துட்டார். ஆனா கிருபையினால் அடைச்சிட்டு இருக்கிறார். போட்டும் போட்டும் விடு, போட்டும் விடு விடு. திடீர்னு ஒரு நாள் ஆதாம் கண்ணை திறந்து பார்த்த போது ஹல்லேலூயா 22 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி இந்த பக்கம் சதையினால் அடைக்கும் போது இன்னொரு பக்கம் ஆதாமை உனக்கானது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆமென். நம் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நமக்கானதை ஆயத்தப்படுத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? என் தேவன் என்னை ஆறுதல் படுத்துகிறவர் மாத்திரமல்ல. ஆமென். சகோதரா சகோதரி, கிருபையினால் உன்னை ஆறுதல் படுத்துறது மட்டும்தானே உனக்கு இவ்வளவு நாள் தெரிஞ்சது. அவர் ஆயத்தப்படுத்துறது உன் கண்கள் காண போகிறது. நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஹல்லேலூயா.